ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி குட்டி ஸ்டோரி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது சந்திரகுப்தா 2 அவரோட ஸ்டோரி பற்றி தான். இந்த சந்திரகுப்தா 2 என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட சொந்த அண்ணனான ராமகுப்தாவை கொண்டுட்டு அவரோட ஒய்ஃபை மேரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங் ஆகிறாரு இந்தியன் ஹிஸ்ட்ரியில். ஸோ அவர் ஏன் ஒரு அண்ணனை கொண்டாரு அப்படின்ற ஹிஸ்ட்ரியை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த குப்தா எம்பையரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைனாசிட்டியாக இருந்தது. குப்தா எம்பையராக மாற்றினதுக்கு யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியன் நெப்போலியன் சொல்லப்படுற சமுத்திரகுப்தா தான். ஸோ இந்த சமுத்திரகுப்தாவோட பசங்க தான் ராமகுப்தா அண்ட் சந்திரகுப்தா 2. சமுத்திரகுப்தா இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராமகுப்தாவை தான் வந்து குப்தாவோட ரூலராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு பெரிய கிங், ஒரு பவர்ஃபுல் கிங் வந்து இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிங்டம்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் அசர்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ண இதில் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாக்காஸ். இந்த ஷாக்காஸ் என்ன பண்ணுறாங்க, குப்தாவோட கோட்டையை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ குப்தாவோட கோட்டையை அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றி வளைச்சிட்டு குப்தாஸ்கோட எல்லா சப்ளைஸும் கட் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் வேறு வழியே இல்லாமல் குப்தா சரண்டர் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராமகுப்தா வந்து ஷாக்கா ரூலர்கிட்ட வந்து ஒரு ட்ரீட்டி மாதிரி போடுறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷாக்கா ரூலர் என்ன சொல்கிறாரு, உங்கள் அரசவையில் இருக்க எல்லா பெண்களையும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, உங்கள் நாட்டை வந்து நாங்கள் உங்கள்கிட்டே கொடுத்துட்றோம், எதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் இப்படியே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமகுப்தா ஒத்துக்கிறாரு. ஸோ அவங்க சொந்த ஒய்ஃபான துர்வாதேவி அப்படின்றவங்களையும் சரண்டர் பண்ணுறதுக்கு இந்த ராமகுப்தா ஒத்துக்கிறாரு. ஸோ ஒத்துக்கிட்டு அந்த ட்ரீட்டியும் சைன் பண்ணிடுறாரு. ஸோ இதை வந்து பிடிக்காதது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகுப்தாவுக்கு இது எதுவுமே பிடிக்கல. ஸோ அப்போ சந்திரகுப்தா என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணங்கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு துர்வாதேவி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பதிலாக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இப்படின்னு பேசி அவங்க அண்ணனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகுப்தா 2 என்ன பண்ணுறாரு, அவரோட ஆர்மி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பெண்கள் மாதிரி வேஷம் தெரிச்சுட்டு அந்த ஷாக்கா ரூலர் இருக்கக்கூடிய மிலிட்ரி கேம்பெயினுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஷாக்கா ரூலரை கொல்லுறாங்க. கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாரில் ஒரு தந்திரமாக வந்து ஜெயிச்சிடறாங்க சந்திரகுப்தா 2 தலைமையிலான இந்த குப்தாஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கே ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க சொந்த ஃபோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, என்னதான் இருந்தாலும் நம்மளோட அண்ணன் வந்து இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டாரு, அவர் வந்து நமக்கு கிங்டமில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் வந்து சரண்டர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதுல வந்து ஹியூமிலேட் ஆன அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அண்ணனையும் கொலை பண்ணிடுறாரு. ஸோ கொலை பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒய்ஃபான துர்வாதேவியை இவரே மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங்காக இந்த சந்திரகுப்தா 2 அப்படின்றவர் உருவாகிறார். ஸோ இந்த ஸ்டோரி எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற விஷாகதத்தா எழுதின ஒரு சான்ஸ்கிரிட் பிளேயில் தான் வந்து இதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷாகதத்தா தான் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறீங்கன்னா முத்ர ராட்சசம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்த மௌரியாவை எப்படி சாணக்கியா வந்து கிங்காக மாற்றினார் அப்படின்ற ஸ்டோரி இவரே தான் எழுதியிருக்காரு. இவரே தான் இந்த தேவி சந்திரகுப்தம்லையும் இந்த சந்திரகுப்தா 2ன்றவர் எப்படி வந்து ஒரு கிங்காக ஆயிருக்காரு அப்படின்றதையும் எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு கிங்காக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா ஒரு பெரிய வளர்ச்சி அடைகிறார். ஸோ அவர் வந்து நிறைய எக்ஸ்பேன்ஷன் பாலிசி இது பண்ணுறாரு. ஸோ மிலிட்ரி கேம்பெயின்ஸ் எல்லாமே நார்த் சவுத் எல்லா இடத்துலையுமே வந்து கொண்டு போகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட அரசவையில் தான் வந்து இந்த நவரத்னாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய 9 இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காளிதாசாவாக இருக்கட்டும், அமரசிம்மாவாக இருக்கட்டும், தன்வந்திரியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்காலர்ஸ் எல்லாமே யார் இதோட கோர்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகுப்தா 2 இதில் தான் இருக்காங்க. அதேமாதிரி த மோஸ்ட் ஃபேமஸ் மெகராலி அயன் பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்குமே துரு பிடிக்காத ஒரு அயன் பில்லரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரகுப்தா 2 தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவரோட இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் என்ன பண்ணுறாரு, பிற்காலத்தில் அவரோட பொண்ணை வந்து வாக்கட்டா கடூராலான ருத்ரசேனா அப்படின்றவருக்கு அவரோட பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இந்த மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலமா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுமே இந்த சந்திரகுப்தா ஒரு டாக்டிக்கலாக வந்து கைப்பற்றுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியில் சந்திரகுப்தா அப்படின்றவர் அவரோட சொந்த அண்ணனாக இருந்தவர், அவரே தப்பு பண்ணியிருந்தா கூட அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து போர்க்கொடிக்கு எடுத்து அவரையுமே கொலை பண்ணிவிட்டு பின்னால் ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் உருவாகிறாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேலும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.